அண்மை செய்தி அரக்கோணம் செங்கல்பட்டு இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு மத்திய அரசு தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். அரக்கோணம் இரட்டை ரயில் பாதைக்கு மத்திய அரசு தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு 999 கோடி ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை புறநகர் ரயில் நெட்வொர்க்கை மேம்படுத்த 993 கோடியில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை திட்டத்துக்கு இந்திய ரயில்வே ஒப்புதல் அளித்திருக்கிறது. குறிப்பாக திட்டத்தை பொறுத்தவரைக்கும் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை தூரத்தை பொறுத்தவரைக்குமே 68 கிலோமீட்டராக இருக்கிறது. மதிப்பீடு 993 கோடி. இது அறிவிப்பை பொறுத்தவரைக்குமே குறிப்பாக மே 19, 2002 வந்து பார்க்க முடியுது. மிக முக்கியமாக சென்னை பீச், தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் சுற்று வழித்தடத்தில் உள்ள போக்குவரத்தை குறைக்கும் வகையில தற்போது ஒற்றை வழித்தடம் 100% திறனுக்கு அதிகமாக இயங்குகிறது. இரட்டை வழித்தடம் அமைந்தால் ரயில் காத்திருப்பு நேரம் குறைந்து சரியான நேரத்தில் மக்கள் செல்வதற்கான வாய்ப்பும் அமையில்லாமல் குறிப்பாக இந்த பயணிகளின் தகுதியை பொறுத்தவரைக்குமே தொழில் மையங்களை ஒன்றிணைச்சிருக்கிறார்கள். மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, ஸ்ரீபெரும்புத்தூர், உரக்கடம், இருங்காட்டுக்கோட்டை, குறிப்பாக ஆட்டோமொபைல் சிமெண்ட் உற்பத்தி சாலைகள், பரந்தூர் விமான நிலையம், காஞ்சிபுரம் அருகே வரவிருக்கும் புதிய விமான நிலைய திட்டத்திற்கும் இந்த பாதை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் சிமெண்ட், ஆட்டோமொபைல்கள், உணவு தானியங்கள், இரும்பு மற்றும் எஃகு போன்ற முக்கிய பொருட்களின் போக்குவரத்து வேகமாகவும் திறமையாகவும் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிக்கும் போது இந்த திட்டம் சென்னை புறநகர் ரயில் நெட்வொர்க்கில் உள்ள நெரிசலை குறைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும். பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து இரண்டையும் இது வலுப்படுத்தும் இல்லாமல் இந்திய ரயில்வேயின் ரயில் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்கும் முயற்சிகளில் இது மற்றொரு முக்கிய படியாக உள்ளது. இதன்படி விரைவான, பாதுகாப்பான மற்றும் நம்பகமான போக்குவரத்து கிடைக்கும் என்பதே மிக முக்கிய ஒன்றாக அந்த திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். அண்மை செய்தி அரக்கோணம் செங்கல்பட்டு இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு மத்திய அரசு தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். அரக்கோணம் இரட்டை ரயில் பாதைக்கு மத்திய அரசு தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு 999 கோடி ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை புறநகர் ரயில் நெட்வொர்க்கை மேம்படுத்த 993 கோடியில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை திட்டத்துக்கு இந்திய ரயில்வே ஒப்புதல் அளித்திருக்கிறது. குறிப்பாக திட்டத்தை பொறுத்தவரைக்கும் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை தூரத்தை பொறுத்தவரைக்குமே 68 கிலோமீட்டராக இருக்கிறது. மதிப்பீடு 993 கோடி. இது அறிவிப்பை பொறுத்தவரைக்குமே குறிப்பாக மே 19, 2002 வந்து பார்க்க முடியுது. மிக முக்கியமாக சென்னை பீச், தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் சுற்று வழித்தடத்தில் உள்ள போக்குவரத்தை குறைக்கும் வகையில தற்போது ஒற்றை வழித்தடம் 100% திறனுக்கு அதிகமாக இயங்குகிறது. இரட்டை வழித்தடம் அமைந்தால் ரயில் காத்திருப்பு நேரம் குறைந்து சரியான நேரத்தில் மக்கள் செல்வதற்கான வாய்ப்பும் அமையில்லாமல் குறிப்பாக இந்த பயணிகளின் தகுதியை பொறுத்தவரைக்குமே தொழில் மையங்களை ஒன்றிணைச்சிருக்கிறார்கள். மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, ஸ்ரீபெரும்புத்தூர், உரக்கடம், இருங்காட்டுக்கோட்டை, குறிப்பாக ஆட்டோமொபைல் சிமெண்ட் உற்பத்தி சாலைகள், பரந்தூர் விமான நிலையம், காஞ்சிபுரம் அருகே வரவிருக்கும் புதிய விமான நிலைய திட்டத்திற்கும் இந்த பாதை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் சிமெண்ட், ஆட்டோமொபைல்கள், உணவு தானியங்கள், இரும்பு மற்றும் எஃகு போன்ற முக்கிய பொருட்களின் போக்குவரத்து வேகமாகவும் திறமையாகவும் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிக்கும் போது இந்த திட்டம் சென்னை புறநகர் ரயில் நெட்வொர்க்கில் உள்ள நெரிசலை குறைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும். பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து இரண்டையும் இது வலுப்படுத்தும் இல்லாமல் இந்திய ரயில்வேயின் ரயில் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்கும் முயற்சிகளில் இது மற்றொரு முக்கிய படியாக உள்ளது. இதன்படி விரைவான, பாதுகாப்பான மற்றும் நம்பகமான போக்குவரத்து கிடைக்கும் என்பதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.